ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சிகப்பு கவுனி அரிசி ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான கவுனி அரிசி மாவில் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா எள்ளு எடுத்துருக்கேன். நான் வெள்ளை எள்ளு எடுத்துருக்கேன். அதை நல்லா வறுத்துட்டு கருகிடாமல் நல்லா பொரியுது பாருங்கள். அந்த டைமில் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அதை ஆறினோடனே அதை ஒரு ஜாரில் போட்டு அதை ஒரு சுற்றிடுங்க. திரும்ப பார்த்திங்கன்னா மல்லாட்டை பயிர் எடுத்துங்க. நான் ஆல்ரெடி வறுத்த மல்லாட்டை பயிர் வச்சுருக்கதால அதை மல்லாட்டை தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அது கூட 2 ஏலக்காய் போட்டுங்க. போட்டுக்கிட்டு திரும்பவும் அதையும் ஒரு சுற்றிடுங்க. திரும்ப அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வெல்லம், தேவையான அளவுக்கு வெல்லம் உங்களுக்கு தித்திப்புக்கேற்ப கூட்டியோ குறைச்சோ இனிப்பு சேர்த்துங்க. வெல்லம் போட்டு அதையும் திரும்ப ஒரு சுற்றிடுங்க. சுற்றிட்டு இதுதான் நம்ம கொழுக்கட்டைக்குள்ளே வைக்க போகிற பூரணம். இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை மாவு பேசுறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு சிகப்பு கவுனி அரிசி நான் 1 கப்பு எடுத்துருக்கேன். அதில் பார்த்திங்கனாக்கா கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நல்லா தண்ணி ஃபஸ்ட்டு சுட வச்சுருக்கேன். நல்லா கொதிக்கிற தண்ணி, நல்லா தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனால் நல்லா கிளறி விட்டுருக்கேன். நல்லா கிளறி விட்டு நம்ம கை சூடு பொறுக்கிற அளவுக்கு ஆனவுடனே அதுக்கப்புறமா நம்ம கையாலேயே நல்லா பதமாக பிசைஞ்சிக்கலாம். நல்லா எந்த அளவுக்கு நம்ம நல்லா தண்ணி சுட வச்சு நம்ம பிசைகிறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக நல்லா இதுவாக இருக்கும், மிருதுவாக இருக்கும், செய்யறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ என்ன பண்ணுங்கள், நல்லா கை பொறுக்கிற சூட அளவுக்கு ஸ்பூனால் நல்லா கிளறி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கையாலே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். மாவு பிசைஞ்சோடனே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சால் போதும். நல்லா மாவு பிசைஞ்சிட்டு மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு முடித்தோடனே அதில் கொஞ்சம் நெய் எடுத்துக்கோங்க. நெய் எடுத்து உள்ளங்கையில் கொஞ்சம் நல்லா நெய் தடவிக்கிட்டு உங்களுக்கு எப்படி சின்னதாக வேணுமோ இல்லை பெருசாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு எப்படி உங்களுக்கு பிடிக்க தோணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. அது நல்லா உருட்டி உள்ளங்கையில் வச்சு நல்லா தட்டுங்க. ரொம்ப மெலிசாகவும் தட்டினா நல்லா இருக்காது, பூரணம் வைக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் ஓரளவு கொஞ்சம் இதாக தட்டுங்க. ஒரு உருண்டையை எடுத்து உங்களுக்கு எந்த தேவையான அளவுக்கு எடுத்து நல்லா நெய் தொட்டுவிட்டு நல்லா தட்டுங்க. நல்லா உள்ளங்கையிலே நல்லா தட்டி வச்சுட்டு அதில் அதுக்கப்புறமா பூரணம் வச்சு அதை அப்படியே கையாலே மடக்கி கையாலே அப்படியே இது பண்ணி விட்ருங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் இது பண்ணால் போதும், ரொம்ப அழுத்தி பிடிக்கணும்னு இல்லை, லைட்டாக அப்படியே இது பண்ணி விட்டாலே ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், சீக்கிரமாக முடிஞ்சிடும். இது அப்படியே ஒரு இட்லி குண்டானில் தண்ணி ஊற்றி இட்லி எப்படி வேக வைக்குமோ அதே மாதிரி இட்லி தட்டில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு அதை வச்சு வேக வச்சு ஒரு 10 நிமிஷம் வெந்துச்சுன்னா போதும், நல்லாவே இருக்கும். இது சாப்பிட்டு பாருங்கள். ஈவினிங்கில் பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம், நல்லாவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.